நம்மவர்களின் கல்வி அபிவிருத்தியில் நமது பணி எனும் துணைப்பொருளில் எமது பிராந்திய பாடசாலைகளில் காணப்படுகின்ற குறைபாடுகளை இனங்கண்டு அவற்றை உங்கள் முன் சமர்ப்பிப்பதே எமது நோக்கமாகும். அந்த வகையில் எங்களுடைய இந்த பணியில் தோளோடு தோள் நின்று உதவுகின்ற தொண்டு நிறுவனங்கள், அன்புள்ள வெளிநாட்டு உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தையும் மனமார்ந்த நன்றிகளையும் எம் குழுவின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் இந்த இடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற புகைப்படங்கள் உங்களால் வழங்கப்பட்ட அவசர உதவிகளாக இருக்கிறது. எம் உறவுகள் நேரடியாக பாடசாலைகளுடன் தொடர்பு கொண்டு வழங்கிய உதவிகளின் சிறிய புகைப்படங்கள் ஆகும். அன்பார்ந்த எம் உறவுகளே, இன்னும் இதை போன்று பல பாடசாலைகள் பல்வேறு குறைபாடுகளுடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தற்போதைய நாட்டு சூழ்நிலையில் இவற்றை வழங்க முடியாத நிலை காணப்படுகின்றது. ஆகவே நாம் ஒன்றுபட்டு எமது சமுதாயத்தின் கல்வி வளர்ச்சிக்கு உதவுகின்ற பட்சத்தில் எதிர்கால சந்ததி தமிழ் சமுதாயம் வளமான வாழ்வை பெற்றுக்கொள்ளும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் காண முடியும். ஒவ்வொரு தமிழ் மாணவனும் தனது சொந்த காலில் சுயமாக பசியின்றி வாழ்வதே எமது நோக்கமாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் இன்னும் ஒரு தொடர்கல்வி எனும் செயற்திட்டத்தை மேற்கொள்ள உத்தேசித்துள்ளோம். ஒரு வலயத்தில் 3 பிரத்யோக மத்திய நிலையங்களை அமைத்து இலவச தொடர்கல்வி மாலை நேர வகுப்புகளை நடாத்த முயற்சிக்கின்றோம். அந்த மாலை நேர வகுப்புகளில் தரம் 5 புலமை பரீட்சையில் கஷ்டத்தை எதிர்நோக்கின்ற, கற்க முடியாமல் இடர்களை எதிர்கொள்ளுகின்ற, கற்றலில் பின்தங்கிய மாணவர்களை முன்னோக்கி கொண்டு செல்வது எமது நோக்கமாக இருக்கின்றது. அந்த மாணவர்களுக்கு தேவையான கற்றல் வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது, தரம் 6 தொடக்கம் 11 வரை மிக முக்கியமான 5 பாடங்களுக்கும் அவர்களுக்கு இலவச வகுப்புகளை நடாத்தி அவர்களை சமுதாயத்தில் முக்கியமான பாத்திரங்களாக, சரித்திரம் படைக்கும் மாணவர்களாக மாற்றுவது எமது இலக்காக இருக்கிறது. உயர்தரத்தில் கலைப்பிரிவு தொடக்கம் விஞ்ஞான பிரிவு வரையும் சிறந்த ஆசிரியர்களையும் வளவாளர்களையும் கொண்டு வழிநடத்தி அவர்களின் கல்வியையும் மேம்படுத்துவது நோக்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த செயல் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அதிக நிதி பங்களிப்பு தேவையாக இருக்கின்றது. என் அன்பார்ந்த உறவுகளே, அந்த செயல் திட்டங்களை நாங்கள் தயார்படுத்தி உங்கள் முன் சமர்ப்பிக்க தயாராக இருக்கின்றோம். அந்த செயல் திட்டங்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகளையும் ஒத்துழைப்புகளையும் எமக்கு வழங்கும்படி தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்தும் எம்மோடு பயணியுங்கள். உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் சிந்தனைகளையும் எமக்கு வழங்கும்படியும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.